கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக தினம்தோறும் இணைந்திருங்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இன்னைக்கு இருக்கிற இந்த கடைசி கால சந்ததிக்கு என்னுடைய வாழ்க்கை மூலியமாக நான் கற்றுக்கொண்ட நிறைய காரியங்களை குறித்து என்னுடைய சிந்தனைக்குள்ளே, என்னுடைய இருதயத்தினுடைய நினைவுக்குள்ளே பல காரியங்களை நான் யோசித்து பார்க்கும்போது, பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்கு? ஏன் பிசாசு வாரான்? ஏன் இன்னும் நம்ம ஆவியில வளர முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி உபத்திரங்கள், அடிக்கடி பிரச்சனைகள், அடிக்கடி போராட்டங்கள்? இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதம். இரவும் போலும் தேவனுடைய பாதப்படியிலே காத்திருந்தால், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் ஆசீர்வாதம். காத்திருக்க காத்திருக்க புது பலன். அவரை தேடும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவ பிரசன்னத்துல நாம் நிரம்பியிருப்போம். இன்று ஒரு குடும்பம் எதனால பிரச்சனை வருது? எதனால போராட்டம் வருது? ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி குழப்பங்கள் வருது? ஏன் அடிக்கடி கண்ணீர் வருது? சில குடும்பம் வேதனைக்கு நடுவுல கடந்து போறாங்க. என்ன காரணம்? சில காரியங்கள் சொல்லும் போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, அண்ணா இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது நீங்க யோசித்தால், இன்னைக்குள்ள செய்தியில வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, ஏதாவது தந்திரமான காரியத்திலே சிக்கி கொள்ளும் போது அவனோட வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா மாறிடுது. நிறைய குடும்பத்திலே இதுதான் காரணம். எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். உங்க வீட்டுல நீங்க ஒரு டைரி இருந்தா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அண்ணன் எங்க பிரச்சனை, அதை கண்டுபிடிச்சாதானே சரி செய்ய முடியும். ஒரு வீட்டுல டேங்க்ல தண்ணி இருக்கு, ஆனா கீழே பார்த்தா தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு. அந்த லீக்கேஜ முதல்ல ஒட்டணும், பேக் பண்ணணும், எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த வேலையை செய்து முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் டேங்கோட தண்ணி அப்படியே நிற்கும். இல்லைன்னா தண்ணி லீக்காக எல்லாம் காணாம போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம்,
பரிசுத்தாவே பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. என்ன காரணம்? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எங்கேயோ ஒரு இடத்திலே தந்திரம் 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 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை வந்துடும். 2021 கொரோனா நேரத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டார். அந்த ஐயாவை அடக்கம் பண்றதுக்கு 25,000 ரூபாய். சர்ச்சுக்குள்ள ஒரு கல்ற, அவ்வளவுதான், 25,000 ரூபாய். இந்த கடைசி காலம் எதை எடுத்தாலும் பணம், எங்க போனாலும் பணம். பணம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு குடும்பம் 3 நேரம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாலே அவ்வளவு ஆசீர்வாதம் நாளைக்கு தினம் தேவன் தருவார். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தரிசனமா வெளிப்படுத்தி அபிஷேகம் பண்ணி என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துரு ஏன் போராடுறான், எதனால வந்தான், நம்ம குடும்பத்துக்குள்ள ஏன் சமாதானம் குறையுது, ஏன் ஆசீர்வாதம் குறையுது, ஏன் தட்டுப்பாடு வருது, ஏன் பஞ்சம் வருது, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றான், இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் கற்றுக்கொண்ட காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்பமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு விலகி மனுஷோட சத்தத்துக்கு செவி கொடுத்து மனுஷன் பின்னாடி போறோமோ, அதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்காக, இல்லைன்னா வெளிநாட்டு போறதுக்காக, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பெரிய கம்பெனில ஒரு வேலைக்காக பல லட்சங்கள் கூட கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வேணும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை வேணும், எப்படியாவது ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு பேருன்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எது ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல்ல பிசாசு தொடருவான், போராட்டம் ஆரம்பிக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது, ஸ்டக் ஆயிரும், அப்புறம் ஜெபிக்க முடியாது, அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாச தூக்கமா வரும், குடும்பத்துல பார்த்தா சமாதானம் இருக்காது, குடும்பம் பார்த்தா பிரிந்த நிலைமையா இருக்கும், சில குடும்பத்துல வியாதி வந்துடும், சில குடும்பத்துல சாபம் வந்துடும். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லஞ்சம் கொடுக்கும்போது, பரிதானம் வாங்கும்போது, அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆகும்போது, அந்த வீட்டுல வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கும், பிசாசு படுத்து கிடப்பான். ஏன்னா அந்த வீட்டுல பாவம் பண்ணிட்டாங்க. அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். எங்கெல்லாம் உபாயம் இருக்கோ, எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ, அதெல்லாம் நிறைய காரியத்துல போயிட்டே இருக்கும். ஒரு மனுஷனுள்ள சொத்தை எழுதி வாங்குறதுக்காக, கொள்ளையடிக்கிறதுக்காக எவ்வளோ தந்திரமா பேசுறாங்க. பூர்வீக சொத்து அவங்கவுங்களுக்கு போய் சேரும், ஆனா கொஞ்சோண்டு சொத்து கூட வேணும். அதுக்காக எத்தனை பொய், எத்தனை வார்த்தைகள், சொத்துக்காக எத்தனை பொய், எத்தனை வார்த்தைகள், ஒரு வேலைக்காக எத்தனை பொய், எத்தனை லஞ்சம். கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அடுத்த ஆளுக்குள்ள வேலை எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாமே. ஒருத்தன் கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா படிச்சு
பல வருஷம் படிச்சு பல எக்ஸாம் எழுதி எப்படியாவது எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா மெதுவா கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்கிடுவாங்க. இதெல்லாம் எத்தனை குடும்பத்துக்குள்ள நடக்கு, எத்தனை நாட்டுக்குள்ள நடக்கு. தேவன் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு வீட்டுல கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா உடனே என்ன கேக்குறாங்க? எத்தனை பவுனு, எவ்வளவு ரொக்கம், அவங்களுக்கு சொத்து இருக்கா, கார் தருவாங்களா, வண்டி தருவாங்களா, என்னெல்லாம் தருவாங்க. என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு சொல்லி கேட்டால், ஒரு ரட்சிக்கப்பட்ட மகள் வேணும்னு சொல்லி கேட்டால் தேவன் தருவார். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம், நல்ல மருமகள் வேணும், என் பையனை நல்லா பார்த்துக்கிடணும், எனக்கு ஒரு பிள்ளை போல இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் மூலியமாக என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்துக்குள்ள பேரம்பேத்தி வேணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என் பையனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர் தான் பையனுக்கு ஒரு நல்ல மகளை பார்த்தால் அங்க பண ஆசை இருக்காது, பொருள் ஆசை இருக்காது, நகை ஆசை இருக்காது, அவங்க சொத்துக்கு மேல விரும்ப மாட்டாங்க, வண்டி வேணும் கார் வேணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? என் பையனுக்கு ஒரு நல்ல மகள் வேணும், என் பையனை நல்லா பார்த்துக்கணும், நான் வயசான காலத்துல என்னைய நல்லா பார்த்துக்கணும், நல்ல சர்ச்சைக்கு போற பிள்ளையா இருக்கணும், நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும், அது எனக்கு போதும். ஒரு மனுஷன் வாயில போதும்னு சொல்லி வந்துச்சுனாலே 90% பிரச்சனை ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல, பத்தல பத்தல பத்தல, போதும் சொல்லி எப்ப சொல்ல போறாங்க? அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். அநேக உபாய தந்திரங்கள் இருக்கிற வரிய இயேசு எப்படிப்பா கூட இருப்பாரு? நம்ம நியாயமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எல்லார் வீட்லயும் எல்லாருக்கும் எல்லாம் தேவைதான். ஆனால் அநேக உபாய தந்திரங்கள் இருக்கும்போது, தந்திரம் இருக்கும்போது தந்திரமான ஆவிதானே இருக்கும். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? நம்ம கொஞ்சம் நியாயமா யோசித்து பார்ப்போமே. காலை வேளையில இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். எத்தனையோ குடும்பம் அநேக உபாய தந்திரத்துக்குள்ளே சிக்கி கொண்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கல்ல. தேவன் துக்கப்படுவாரா, துக்கப்பட மாட்டாரா? ஒரு குடும்பம் எங்க மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் மிஸ்டேக் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை அழகா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், வீட்டுல காலையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள் தான், முழங்கால்ல நின்று தேவனை தேடுற பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு பெரிய போஸ்ட் வேணும், ஒரு ஐடி ஃபீல்டுல வேற இடத்துல ஒரு வேலை வேணும் அப்படின்னா, யார்கிட்டயாவது பணம் கொடுத்தா ஒரு வேலை கிடைச்சிருமா, யாருக்காவது ஏதாவது கொடுத்துடலாமா, எங்கேயாவது லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாமா? அப்படி ஒரு கேடான ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படின்னாலே அங்க தந்திரம் வந்துட்டுன்னு அர்த்தம். தந்திரம் வந்துட்டு அப்படின்னா லூசிபர் வந்துட்டான்னு அர்த்தம். தந்திரமான ஆவி வந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தா கெட்ட ஆவி எங்கேருந்து வந்துச்சு? தீய ஆவி எங்கேருந்து வந்துச்சு? பொல்லாத ஆவி எங்கேருந்து வந்துச்சு?
ஒரு வேலையை ஆசைப்படுறாங்க. நியாயமா தேவன் எனக்கு தந்தா தரட்டும், நான் படிச்ச படிப்புக்கு தேவன் தந்தா தரட்டும், நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், தேவன் எனக்கு ஆசீர்வதிப்பார், எனக்கு தேவன் என்ன தந்தாலும் அது எனக்கு போதும், அது கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும் எனக்கு போதும், குடும்பமா நான் வாழணும். அப்படி ஒரு குடும்பம் தீர்மானம் எடுத்தால் அவனோட வாழ்க்கையில பிசாசுனுடைய தொந்தரவு இருக்காது, பிசாசுனுடைய போராட்டம் இருக்காது, பிசாசுனுடைய தாக்கம் இருக்காது. வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டாங்க, ஏமாந்து போக மாட்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள். அப்போ ஒரு குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து செம்மையான வழியிலே நடந்தால், செம்மையானவைகளை யோசித்தால், அப்படி ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பம் சத்துரு தொடர முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே பிசாசு போராட்டம் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதை செய்தாலும் தேவனுடைய கரம் கூட இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்தை வழி நடத்துவார். அவங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். முடிவில் அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்க. ஐயா, கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் தேவன் தந்ததா? நம்ம வீட்டில் ஒரு 100 ரூபா இருந்தா கூட போதும், அது கர்த்தர் தந்ததாக இருக்க வேண்டும். லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கிறாங்க, ஆனா வீட்டுல பார்த்தா நிம்மதி இல்லையே. எவ்வளவு வேதனையான காரியம். எனக்கு தெரிஞ்சு 92, 91, 93 ஒரு 30 வருஷம் நினைச்சுக்கோங்களேன். ஒரு 30 வருஷம் முன்பாக என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்றேன்ப்பா. எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 3 ரூபா தான். ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் மாசம் 45 ரூபா சம்பளம் வாங்கி எங்க அம்மாட்ட கொடுத்தேன். அந்த 45 ரூபா சம்பளம் அப்படியே ஃபுல்லா போயிடும். அதுல 1 ரூபா கூட வேஸ்ட் செலவு கிடையாது, இஎம்ஐ கிடையாது, பேங்க் லோன் கிடையாது, வேற யார்கிட்டயும் பணம் வாங்கல, எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, எனக்கு வேற எங்கேயும் போற பழக்கமும் கிடையாது, தேவையில்லா சிந்தனையும் கிடையாது. வேலை பார்ப்போம், வீட்டுக்கு வருவோம், சம்பளத்தை அம்மாட்ட கொடுப்போம், அவ்வளவுதான். அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்குள்ள பையங்கள்ட்ட, இன்னைக்குள்ள சகோதரிமார்கிட்ட ஒரு வேலை கிடைச்சி ஒரு 3 மாசத்துக்குள்ள செல்போன் ஒரு லோனு, வண்டி ஒரு லோனு, இன்னும் ஏகப்பட்ட லோனு லோனு லோனு, அப்புறம் லோன் தான் இருக்கும். ஏன்னா லோன் மேல லோன் போகும்போது, அடுத்த லோன் போகும்போது அதை கட்ட முடியாம வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கூட கஷ்டப்படுறாங்க. திருமண வாழ்க்கை லேட் ஆயிருது. என்னன்னு கேட்டா, எங்க வீட்டுல ரொம்ப கடன் இருந்துச்சு, நானும் கொஞ்சம் இஎம்ஐ போட்டிருக்கேன், கொஞ்சம் லோன் வாங்கியிருக்கேன். ஆக மொத்தம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு 30 வருஷம் முன்பாக வாழ்ந்தவங்க கடன் இல்லாமல் இருக்கிறது போதும் சொல்லி வாழ்ந்தாங்க. ஆனா அந்த கடைசி காலத்துல இருக்கிறது போதும் 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 அந்த எண்ணம் ரொம்ப கம்மியாயிட்டு. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு, எப்போ ஆரம்பிக்கு? நமக்கு இருக்கிறது போதும் என்ற மனம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்குமானால், நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட குடும்பம் இருக்குமானால் குடும்பம் சமாதானமா இருக்கும். ஆனா அந்த கடைசி காலத்துல ஒரு வண்டி தேவை இருக்கு, ஒரு கார் தேவை இருக்கு, ஒரு வீடு தேவை இருக்கு, பிள்ளைகளோட வாழ்க்கையில படிப்பு தேவை இருக்கு, எத்தனையோ தேவைகள் இருக்கு. ஆனால் எதுவா இருந்தாலும் தேவ திட்டத்தின்படி, தேவ ஆலோசனைப்படி
நமக்கு ஒருவேளை நம்ம கரெக்டா செய்றோமா ஒரு டவுட் வந்துட்டா, நீங்க போற சர்ச்சில் மேய்ப்பன்ட்ட போய் கேளுங்க, பரிசுத்தவான்கிட்ட கேளுங்க, மூப்பர்கள்ட்ட கேளுங்க, பெற்றோர்கிட்ட கேளுங்க, வயசானவங்கள்ட்ட கேளுங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா, பரிசுத்தவான்கள்ட்ட போயிருவேன். நான் இப்படி யோசிக்கிறது கரெக்டா, இது கரெக்டா அப்படின்னு சொல்லி நேரம் மேய்ப்பன்ட்ட போயிருவேன், இல்ல மூப்பர்கிட்ட போயிருவேன், இல்லைன்னா பரிசுத்தவான்கள்ட்ட போய் கேட்க போயிருவேன். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர் உண்டாக்குனது எல்லாமே நல்லது என்று கண்டார். நம்மளை உருவாக்குனார், எல்லாம் பெஸ்டா உருவாக்குனார். காது எங்க இருக்கணும், மூக்கு எங்க இருக்கணும், கண்ணு எங்க இருக்கணும், உடம்புல இருக்க எல்லா பாட்டுமே தேவன் உருவாக்குனது. அதுல ஒரு சின்ன டேமேஜ் வந்துட்டுனா டேமேஜ் தான். ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ராப்ளம் தான். அப்புறம் கடைசி வரையும் மாத்திரை போடணும். லிவர் பிரச்சனை வந்துட்டுனா உடனே அதுக்கு பிரச்சனை வந்துடுது, உடனே மாத்திரை. சுகர் வந்துட்டா உடனே மாத்திரை, ப்ரெஷர் வந்துட்டா மாத்திரை, ஆக்சிடென்ட் ஆயிட்டா, கால் எலும்பு முறிவு வந்துட்டா அப்புறம் மாத்திரை, அப்புறம் பழைய கால் அப்புறம் மாறிட்டு, அப்புறம் எலும்பு ஜாயிண்ட்ல போல்டு எல்லாம் உள்ள வந்துடுது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா மாறிடுது. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். எனக்கு 2021 ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. 2021 இல்ல 22 இருக்கும். காலேஜ் படிக்கிற மகள் படிக்க போன இடத்துல 2 வீலர்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போயிருக்கா. முன்னாடி இருக்கிற பையன் அந்த வண்டியை லைட்டா முன்னாடி தூக்கி இருக்கான். அந்த பிள்ளை அப்படியே பின்னாடி அப்படியே விழுந்துட்டா. விழுந்த பிள்ளை நேர ஐசியூல இருக்கா, ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கா. அவ்வளவுதான், சின்ன ஒரு காயம்தான், பின்பக்கம் காயம், ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கா. என்ன செய்யன்னு தெரியல. வாலிப பிள்ளை தான், காலேஜ் படிக்கிற பிள்ளை தான், ஆனா ஹோமா ஸ்டேஜ் போயிட்டா. எப்படி? காலேஜ் படிக்க போன இடத்துல ஒரு வண்டி ட்ரிப்பு, அவ்வளவுதான். இந்த கடைசி காலத்துல நம்மள தேவன் எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. நம்ம இருக்கிற நாட்களிலே நம்ம கர்த்தருக்காக வாழ்றோமா, இல்ல பணத்து பின்னாடி ஓடுறோமா, இல்ல நகை நகை நகை? நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சில குடும்பத்துலலாம் சர்ச்சைக்கு போகவே மாட்டுக்காங்க, தேவனை தேடவே மாட்டுக்காங்க, மனைவிட்ட அன்பு கூற மாட்டுக்காங்க, பெத்த தாயிட்ட அன்பு கூற மாட்டுக்காங்க. ஒரே ஃப்ரெண்டு பின்னாடியே போறது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? நம்மளே யோசித்து பார்க்கலாம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். என் வாழ்க்கையில நான் எப்போதுமே யோசித்து பார்ப்பேன், தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? இன்னும் செம்மை, இன்னும் உண்மை, இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி நம்ம வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னும் எங்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம், இன்னும் எங்கெல்லாம் நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்கு, இன்னும் நம்ம எதுலெல்லாம் பலவீனமா காணப்படுறோம், இன்னும் நம்மள்ட்ட என்னென்ன காரியத்துல போராட்டம் இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருக்கு இன்னும் நம்மள்ட்ட என்னென்ன தடை இருக்கு, இன்னும் எங்க எங்க நம்ம குறையா இருக்கிறோம், இதை நம்ம யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நான் தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கேன், எனக்கு தெரியும். அதே நேரத்துல நான் சாபத்திலையும் வாழ்ந்திருக்கேன். ஒரு குடும்பத்துல சாபம் வந்தா
அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டிருக்கேன். விக்கிரகத்துக்கு, மாந்திரிகத்துக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போய், கற்பனை கை கொள்ளாம, கட்டளை கீழ்ப்படியாம, துன்மார்க்கமான வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டம் சொல்லி எனக்கு தெரியும். பொய் பேசினா நாசம் அடைவார்களாம். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பொய் பேசியே என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அதனால ரவிராஜை பத்தி ஒரு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்கு. எப்படி தெரியுமா? பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, புதிய வாழ்க்கை எப்படி இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் செம்மையாக எப்படி வாழ முடியும்? தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. கேட்டா 2 கோடி கடன், 4 கோடி கடன், 3 கோடி கடன். அதுக்கு பின்னாடி என்ன சொல்லி கேட்டா, அவங்க எடுக்கிற புரோகிராம் எதுவுமே மனைவிட்ட கேட்க மாட்டாங்க, வீட்டில் விசாரிக்கவும் மாட்டாங்க, மூப்பர்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க, மேய்ப்பன்ட்ட கேட்கவும் மாட்டாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க, அவங்கள்ட்ட யார்ட்டையோ ஆலோசனை கேட்பாங்க. அவங்க பார்த்தா தப்பான ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. பல லட்சங்கள் நஷ்டம், கோடிகள் நஷ்டம். என் வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கு. என் மனைவிட்ட கேட்கல, பெற்றோர்கிட்ட கேட்கல. ஆனா கூட இருக்கிற கணக்கெழுதுக்கு ஒரு ஆள் இருந்தார். அவர் மூலியமா பல லட்சங்கள் நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க, விக்கிரகத்துக்கு பணம் கொடுத்துருக்கு, சொந்த காசுலேயே சூனியம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை அழியறதுக்கு காரணம் தந்திரம் எங்க உள்ள வந்துச்சோ. மனைவிக்கு தெரியாம எப்படியாவது பிசினஸ் குரோத் பண்ணிடலாமா, அம்மாவுக்கு தெரியாம எப்படியாவது வளர்ந்துடலாமா, எப்படியாவது பெரிய பிசினஸ் பண்ணி நினைச்சேன். ஆனா நடுரோட்டுக்கு வந்து தந்திரம் எங்கெல்லாம் உள்ள வருதோ அங்கெல்லாம் தந்திரமான ஆவி உள்ள வருது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தந்திரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாத குறைவு வந்துடும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரை நம்பாமல் பணத்தை நம்பினாலோ, கூட இருக்கிற மனுஷனை நம்பினாலோ, இல்ல தந்திரமான ஏதாவது ப்ரோக்ராம் போட்டாலோ அதுல வாழ்க்கை தோல்வியா இருக்கும், ஃபெயிலியர் மாடலா இருக்கும். இதை ஏன் காலை வேளையில உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்திலே தோல்வி சந்திக்கிறாங்க, ஃபெயிலியர் மாடலா இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, வீட்டுல புருஷன்ட்ட சொல்ல மாட்டாங்க, மனைவிட்ட சொல்ல மாட்டாங்க, வீட்டுல அம்மா அப்பாட்ட கேட்க மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட கேட்க மாட்டாங்க, எதுவுமே ஆலோசனையே கேட்க மாட்டாங்க. அவங்க நினைச்சதுதான் சரி. இப்போ ஆன்லைன்ல பணம் வாங்கிக்கலாம், செல்போன் மூலியமாவே பணம் வாங்கிக்கலாம், இருக்கிற இடத்துலயே பணம் வாங்கிக்கலாம். ஒரு குடும்பத்துல அப்படித்தான் செல்போன் மூலியமா பணம் வாங்கிட்டாங்க. வட்டி கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டுறாங்க, அந்த பணம் முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்துட்டு. பார்த்தா செல்போன்ல எல்லாம் அந்த ஆப் மூலியமா வாங்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை கஷ்டமா மாறிட்டு. எத்தனை குடும்பத்துல பணத்துக்காக எத்தனை பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இருக்கிறது போதும் நினைக்கும் போது பிரச்சனை கம்மி. என் குடும்பத்துல எனக்கு தேவன் தந்தது எனக்கு போதும், தேவன் எனக்கு தந்தது போதும், தேவன் எனக்கு தந்தது போதும். என் குடும்பம் இன்னைக்கு உயிரோட இருக்கு அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கரத்துல நான் அடங்கி இருக்கணும், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கணும், அவருடைய பிள்ளையா இருக்கணும், அவருக்கு பிள்ளையா இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நிறைய பிரச்சனை இருக்குப்பா. நான் கையில பைபிள் எடுத்து வாசல் இதுதான் கண்டுபிடிச்சேன். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே பலவிதமான பிரச்சனைக்குள்ளே, பலவிதமான பாடுகளுக்குள்ளே கடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் தேவ திட்டத்தை விட்டு வழி விலகிட்டானாலே அப்புறம் நிறைய பிரச்சனைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. பழைய ஏற்பாட்டுல நமக்கு ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்கு. மீனின் வயிற்றிலே ஒரு 3 நாள். என்ன காரணம்? தேவ திட்டத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போயிட்டார், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ள இருக்குமானால் ஆசீர்வாதம்,
ஐயா தேவ திட்டத்தை விட்டு நான் வழி விலகிட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துடும். ஏன்னா நான் என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. நம்ம தேவ திட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவ திட்டம் எல்லாம் வழி விலகி போயாச்சு. நிறைய குடும்பத்துல வழி விலகி போயிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவ திட்டத்தை விட்டு வழி விலகிட்டாங்க. யோனானுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை விட்டு வழி விலகும் போது உபத்திரம் வந்துட்டு மீனின் வயிற்றுல ஒரு 3 நாள், அப்புறம் அங்க இருந்துட்டு ஜெபம் பண்றாரு. யோனானுடைய வாழ்க்கையில செல்போன் இல்லை, அதனால மீன் வயிற்றுல வந்த விட செல்போன் இல்லை, அங்க ஜெபம் பண்ணி ஆகணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டுல பிரச்சனை வந்த உடனே செல்போன் தான், உடனே பாஸ்டர் தான், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது, ஜெபம் பண்றதும் கிடையாது. எத்தனை குடும்பத்துல எத்தனை மிஸ்டேக்கு. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அநேக உபாய தந்திரங்கள். இந்த அநேக உபாய தந்திரங்கள் இருக்கும்போது எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. வீட்டுல ஒரு குடும்பத்துல கொஞ்சோண்டு வருமானம் வரணும் அப்படின்னா அவங்க உண்மையா வேலை பார்த்தா வருமானம் வரும். இன்னைக்கு யாரை எப்படி ஏமாத்தலாம், எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி களவாங்கலாம், எப்படி பொய் சொல்லி சொத்து சேர்க்கலாம். நான் சொல்றது உண்மையா பொய்யா? நிறைய குடும்பத்துல தந்திரம் உள்ள கிடக்கு. அதனால சமாதானம் இல்லை. இதை மாத்திரம் கண்டேன். ஏன் ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லை? ஏன் ஒரு குடும்பத்துல நிம்மதி இல்லை? ஏன் ஒரு குடும்பத்துல அமைதி இல்லை? ஒரு வாலிப பிள்ளை அம்மா அப்பாவுக்கு தெரியாம வாட்ஸ்அப்பு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமு இல்லைன்னா வேற வேற வெப்சைட்டு ஃபேஸ்புக் எங்கேயாவது போய் பல உபத்திரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு வாலிப பையன் வீட்டுக்கு சொல்லாம வெளியில போய் கஞ்சா பழக்கம், போதை அடிமை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை எங்கேயாவது போய் சிக்கி கொள்ளும் போது அந்த பையனுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதியே இருக்காது. காரணம் என்ன? எப்பமெல்லாம் தந்திரம் உள்ள வருதோ அதுக்கப்புறம் பிரச்சனையும் உள்ள வந்துடும். இதை மாத்திரம் கண்டேன். ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உண்மை இல்லை அப்படின்னா வீட்டுல எப்படி சந்தோஷம் இருக்கும்? வீட்டுல எப்படி சமாதானம் இருக்கும்? அப்புறம் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் சொல்லி போயிட்டுருப்போம். என்ன காரணம்? வீட்டுல உண்மை இல்லப்பா. ஏன் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுது? தவறான தொடர்பு. அப்ப எங்கெல்லாம் தந்திரம், எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அதுக்கு அடுத்த செகண்ட் அவனோட வாழ்க்கையில உபத்திரம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அப்புறம் இவங்க மனம் திரும்பி தேவனோட சமூகத்துல போய், நான் பாவம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில பாவம் வந்துட்டு, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் பண்ணிட்டேன், நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க, இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லப்பா, நான் தகுதி இல்லாத நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒரு மனுஷன் மனம் திரும்பி அர்ப்பணித்தால் மட்டும்தான் தேவனிடத்துல இருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் உணர்வடைந்தா மட்டும்தான், தேவனுடைய சமூகத்துல கெஞ்சினா மட்டும்தான், தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுனா மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுது ஆசீர்வாதமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், என் வாழ்க்கையில நான் பர்சனலா நான் கற்றுக்கொண்ட காரியங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ காரியம் இருக்குப்பா, கெட்டு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. செல்போனே இப்ப போதும். நிறைய குடும்பத்துல இப்ப வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க எதுல கஷ்டப்படுறாங்க? கையில ஏன் பைபிள் எடுத்து வாசிக்க முடியல? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? கிடையாது. வீட்டுல 3 நேரம் சாப்பாடு தாராங்க, நல்ல வேலை இருக்கு, வீட்டுல டியூப்லைட் இருக்கு, ஃபேனு இருக்கு, எல்லாம் சகல செழிப்பு இருக்கு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. என்ன காரணம்? செல்போன் தான். கையில செல்போன் எடுத்தோடனே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் போயிருது. அப்புறம் எப்படி கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியும்? தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். இப்போ ஜனங்கள் எதை தேடுறாங்க அப்படின்னா, தந்திரமான ஒரு வாழ்க்கையை தேடுறாங்க. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு,
நான் அதை மட்டும்தான் செய்வேன், எனக்கு அந்த திருமணம் தான் எனக்கு வேணும், எனக்கு அந்த லைஃப் தான் வேணும். அம்மா அப்பா விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையிலே அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்குது. அவனோட வாழ்க்கை தனியா பிரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அநேக உபாய தந்திரங்களிலே சிக்கிக்கொண்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேதனையான காரியம். அநேக குடும்பங்கள் எதுலனே கஷ்டப்படுது அப்படின்னா, தந்திரமான ஒரு காரியம் உள்ள இருக்கிற வரையும் அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காதுப்பா. எந்தெந்த குடும்பத்துலலாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, அந்த தந்திரமான ஆவிக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, ஒரு அசுத்தத்துக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, ஒரு அருவருப்பான காரியத்துக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, ஒரு விக்கிர வழிபாடுகளுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, உலக வழிபாடுகளுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, விக்கிர ஆராதனைக்கு எங்கெல்லாம் போய் சிக்கி கொள்றாங்களோ, உங்களோட வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. செல்போன்ல ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து படுத்து கிடந்து அதை போய் பார்த்துட்டே இருந்தா என்ன ஆகும்? கண்ணு கெட்டு போயிரும், மூளை கெட்டு போயிரும், உடம்புலாம் வலிச்சு அப்புறம் எல்லாம் கெட்டு போயிரும், பாட்டா எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. என்ன காரணம்? செல்போன்ல அடிமையா இருப்பாங்க. அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். எனக்கு எத்தனை ஜெப குறிப்பு வருது. சில தாய்மாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசினேன். அவங்க அம்மா, என் பாப்பாவுக்கு நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? என் பாப்பாவுக்கு நைட்டு ஒரு கெட்ட சொப்பனை வருது, ஜெபம் பண்ணுவீங்களா? கொடுங்க, ஜெபம் பண்றேன். கொடுத்தாங்க. முதல் கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? செல்போன் எத்தனை மணி நேரம் பார்க்க? நல்லா படிச்ச பிள்ளை, காலேஜ் படிச்ச பிள்ளை, நல்லா படிச்சிருக்க பிள்ளை, 2-3 டிகிரி வாங்கியிருக்காங்க. நான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்ப்பேன், அவ்வளவுதான். நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலதான் தூங்குவேன். 2 மணிக்கு மேல தூங்குனா கெட்ட சொப்பனம் வருது. வேற ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. பிள்ளை பார்த்தா வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த 5-6 மணி நேரம் செல்போன்ல பார்க்கும்போது, தேவையில்லாத வீடியோக்குள்ள போகும்போது, அப்புறம் தூக்கத்துல அப்புறம் கெட்ட சொப்பனம் தானே வரும். 5-6 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனுடைய சமூகத்துல முழங்கால நின்று ஜெபம் பண்ணினால், ஒரு வாலிப பிள்ளை ஜெபம் பண்ணினால் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், எத்தனை குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும். முதல்ல அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுமே. என் வாழ்க்கையிலே நான் செத்து போனவன். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. ரவிராஜ் இன்னைக்கு உயிரோட இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. நான் 11 வயசுலயே வேலைக்கு போனவன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வசனத்தை வாசிக்கும் போது கண்ணீர் வடிப்பேன். ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஐயோ என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஐயோ என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, கேடான வாழ்க்கையா இருக்கு. கண்ணீர் வடிப்பேன். எனக்கு வேற என்ன செய்யன்னு எனக்கு தெரியாது. பல வருஷங்கள் சொல்லலாம், ஒரு வருஷம் இல்ல பல வருஷங்கள் சொல்லலாம். ராத்திரி ஃபுல்லா உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். நடுராத்திரில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். தூக்கம் வராது. வியாபாரத்துல நஷ்டம், தோல்வி, பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கடன், எத்தனையோ காரியங்கள். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தந்திரம் இருக்குமானால் இயேசு எப்படி கூட இருப்பார். நம்ம நார்மலா யோசித்து பார்க்கல. என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்த்திருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தந்திரம் உள்ள இருக்குமானால் அவங்களுடைய இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள தந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குமானால், அந்த ரங்கத்துல ஒரு பாவம் இருக்குமானால், அந்த ரங்கத்துல ஒரு அசுத்தம் இருக்குமானால், அந்த ரங்கத்துல ஒரு அருவருப்பு இருக்குமானால், அந்த ரங்கத்துல ஒரு கேடான ஒரு காரியம் இருக்குமானால், அந்த ரங்கத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மாம்ச கிரியை இருக்குமானால், ஒரு இச்சையான காரியம் இருக்குமானால், ஒரு துர் இச்சை இருக்குமானால், ஒரு மோக இச்சை இருக்குமானால், தந்திரம் உள்ள இருக்குமானால் ஆசீர்வாதம் இருக்காது.
இதை ஏன் தெரியுமா காலையில மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கேன். நிறைய குடும்பத்துல செய்தி கேட்கிறாங்க, ஆனா பகல் நேரத்துல மறுபடியும் செல்போன் எடுத்துட்டு மறுபடியும் நாடகம் பார்க்க படம் பார்க்க அந்த அடிமைக்குள்ள போயிருந்தாங்க. இந்த தந்திரமான ஆவி நிறைய குடும்பத்தை வஞ்சித்து வச்சிருக்கு, ஏமாத்தி வச்சிருக்கு. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, வஞ்சிக்கிற ஆவிக்கு இவங்க அடிமையா இருக்காங்க. தந்திரமான ஆவி சில குடும்பத்தை வஞ்சித்துருது, ஏமாத்திருது. அதனால கால வேளையிலே நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு போயிட்டு இருக்கா? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே அரை மணி நேரம் செல்போன் எடுத்து தேவையில்லாத வீடியோ பார்த்தாலும் இவனோட பரிசுத்தம் கெட்டு போயிரும், இவனோட ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிரும். எங்கெல்லாம் தந்திரம் உள்ள வருதோ, எங்கெல்லாம் அக்கிரமம் உள்ள இருக்கோ, எங்கெல்லாம் அருவருப்பு உள்ள வருதோ, அந்த இடத்துல தந்திரமான ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தந்திரமான ஆவி இருக்குமானால் அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கை அதே லெவலுக்கு மேல எப்படி வளர முடியும்? ஸ்டெப் ஸ்டெப்பா குறைஞ்சுக்கிட்டே தான் வரும், வளர்ச்சி இருக்காது. உபவாசம் போட்டு நம்ம தேவனோட சமூகத்துல செல்போன் இல்லாம இருக்கணும்பா. இப்ப நிறைய குடும்பத்துல செல்போன் வச்சுட்டு பாஸ்டிங் இருக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டைம் எடுத்து பார்த்துடுவாங்க, ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை செல்போன் கையில எடுத்து பார்த்துடுவாங்க, 1 மணி நேரம் ஒரு தடவை செல்போன் எடுத்து பார்த்துடுவாங்க. இவங்க தேவனோட எப்படி பேச முடியும்? அதான் அநேக உபாய தந்திரங்கள். அப்போ ஒரு குடும்பத்துல சின்ன பிள்ளையா இருக்கட்டுமே, ஒரு 2 வயசு 3 வயசு 4 பிள்ளையா இருக்கட்டுமே, அம்மா வந்தோடனே செல்போன் எடுத்து பத்திரமா கையில அழுத்தி பிடிச்சிடும். ஏன்னா அம்மா செல்போனை வாங்கிடுவாங்களாம். சின்ன பிள்ளை சொல்றேன், நான் 3 வயசு பிள்ளை சொல்றேன், நான் பெரிய ஆளுக்குள்ளே சொல்லலப்பா, சின்ன பிள்ளை சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு 3 வயசு 4 வயசு பேரம்பேத்தி இருக்கும், செல்போனை கையில கொடுத்துட்டு கேட்டா தராது. அந்த பிள்ளைக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அம்மா தள்ளி போனோன்னு எதையா பார்த்துட்டு இருக்கோம், கையில வந்தோன்னு மறுபடியும் பிடிங்கி சொல்லும், கேட்டா கேம் விளையாண்டுட்டு இருக்கும். அந்த சின்ன பிள்ளைக்குள்ள ஒரு காரியம் எப்படி உள்ள வருது? உலகத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, உலகத்தில் உள்ள ஒரு பொருளையோ உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ள போகும்போது அவங்க ஒரு மாயான ஒரு வலைக்குள்ள சிக்கி கொள்றாங்க. இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ மாயான காரியங்கள் இருக்கு, பொல்லாத காரியங்கள் இருக்கு, நம்மளை அழிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை அழிக்குது. நம்முடைய ஆத்மா செத்து போறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல மாயான காரியங்கள். ஒரு மனுஷன் மாயான ஒரு பாவத்துக்குள்ளேயோ ஒரு அக்கிரமத்துக்குள்ளேயோ சிக்கி கொள்ளும் போது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கு தேடிக் கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். சில வாலிப பிள்ளைகள் ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, அண்ணே தூங்கும்போது ஒரே பாம்பா கனவுல வருதுனே, அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் மெதுவா கேட்பேன், எத்தனை வருஷமா பாம்பு நாடகம் பாக்கீங்க? அது நாங்க ஒரு 10 வருஷமா பார்க்கோம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல 10 வருஷமா பாம்பு நாடகம் பார்த்தா 10 வருஷமா கனவுல என்ன வரும்? நம்மளே யோசித்து பார்ப்போமே. ஒரு தந்திரம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவங்க வீட்டுல பார்க்கக்கூடிய பார்வை அது என்ன காரியம், அவங்க கண்ணுல எது ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு, அவங்க காதுல எதை கேட்கிறாங்க. ஒரு குடும்பம் தேவனை தேடினால் ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நிறைய உபத்திரம்ப்பா, நிறைய உபத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் வேணுமா? எந்த அளவுக்கு நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து நம்மை நாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு பரிசுத்த ஆவியோடு இருக்கணும். இந்த உலகத்துல தேவையில்ல எந்த ஒரு காரியம் நமக்கு வேண்டாம். பக்கத்துல சர்ச் இருக்கா, நல்ல சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இல்ல வீட்டுல தனி இடம் இருக்கா, அழகா கையில பைபிள் எடுத்துக்கோங்க, ஒரு டைரி எடுத்துக்கோங்க, தனியா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா தயவு செய்து செல்போனை எங்கேயோ ஒரு ஓரமா வச்சிருங்க. நிறைய குடும்பத்துல செல்போன் மூலியமா நிறைய பேருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வேதனையான காரியம்.
ஊழியத்துக்கு வந்த புதுசுல சர்ச்சு வேலை முடிஞ்ச உடனே பல மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். பல மணி நேரம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைபிள் வாசிக்கிறது, வேற ஒண்ணுமே தெரியாது. அதுவும் எழுத்துக்கூட்டி தான் வாசிப்பேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், சில அர்த்தம் புரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். கஷ்டப்பட்டு வாசிச்சுட்டு இருப்பேன். கர்த்தருடைய கிருபையினால பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செஞ்சாரு. எனக்கா முடிஞ்சா ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்மெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க உங்க வீட்டுல தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்க? தேவன் பார்ப்பாரு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னா தேவன் பார்ப்பாரு. தேவன் பார்ப்பாரு. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா தேவனுக்கு தெரியும். என் இதயத்துக்குள்ள 24 மணி நேரம் 24 மணி நேரம் எப்படி நம்ம தங்க கடையில போயிட்டு 24 கேரட் அப்படிம்பாங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில 24 மணி நேரமும் ஒரு தந்திரமான ஆவிக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எவ்வளவு வளர்ச்சி இருக்கும். தந்திரமான ஆவிக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்காமல் இருந்தால் அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு தூரம் வளர்ச்சி இருக்கும். அதுக்கு மூல காரணம் என்ன? இந்த தந்திரமான ஆவிக்கு இடம் கொடுக்கூடாது. தந்திரமான ஆவி உள்ள வந்த உடனே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை, பிள்ளைகளோட வாழ்க்கையில் அம்மா அப்பாவுக்கு தெரியாம மெதுவா தந்திரமான ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் அநேக கேடுகள், அநேக ஆபத்துகள், அநேக மோசங்கள், அநேக மோசங்கள், அநேக சிக்கல்களை போயிடுவாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ சமூகம், தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய பாதங்களை காத்திருக்கணும், தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும், தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குமானால் பரிபூரணமான ஆசீர்வாதம். பரிபூரணம் வேணும் அப்படின்னா, பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும்னா உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. அதே போல தேவ திட்டத்துக்கு விட்டு வழி விலகியச்சுனாலே அவங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுவும் ரொம்ப கேர்ஃபுல். இருக்கிற இடத்த ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாங்க எப்படி இருக்கிறோம், அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. புதிய நாடிலும் புது கிருபை தாங்கப்பா. புது அபிஷேகம் வேணும்ப்பா, ஜெப அபிஷேகம் வேணும்ப்பா. பரிசுத்தம்லாம் நிரப்புங்கப்பா, அக்னி அபிஷேகம்லாம் நிரப்புங்கப்பா, ஆவிக்குரிய கனிவெல்லாம் நிரப்புங்கப்பா, ஆவிக்குரிய வரங்களாம் நிரப்புங்கப்பா, உச்சிதமான கோதுமைலாம் நிரப்புங்கப்பா. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தாங்கப்பா, பூரண ஆசீர்வாதம் தாங்கப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளையோட ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். எந்த குடும்பத்திலே செய்தி கேட்டு அவனோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பம் 100க்கு 100 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கிருபை தாங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசிரிங்க. கற்பதனிக்கா ஜுபினாங்க, மனம் இறங்குங்க, மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக கர்த்தர் பூரணமாக ஆசிரிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்கு ஜுபிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். சமாதானத்தை கட்டடுங்க. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சொந்த வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கணும், சொந்தமா வியாபாரம் பார்க்கணும், ஒரு பெரிய வேலை வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், வெளிநாட்டுக்கு போகணும். மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இந்த நாளிலும் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தலைமுறை கரத்தினாலே அப்பா தொட்டு சுகமாக்கித்தாங்க. பூரண சுகம் வேணும், பூரண விடுதலை வேணும், பூரண ஆரோக்கியம் வேணும். உங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. காலவேளையிலே டிரைவிங் லைன்ல போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்களோ உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளே அப்ப ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். கிருபை தாங்க. தேவன் அருளி அப்ப மினிசல் உங்களுடைய பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்ப ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க.
பரிசுத்தாவினால் நிரப்புங்க. தந்திரமான ஆவிக்கு இடம் கொடுக்காபடி கர்த்தர் வேலை அடைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் தர்ப்பணிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடுங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உங்களுடைய மகிமையினால மூடுங்க. தேவ திட்டத்துக்குள்ளே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா இருக்கணும்ப்பா. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்ப்பா. இந்த நாளிலும் நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். தான தர்மம் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.